நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக குமாரி, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக குமாரி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக குமாரி வந்தேன், நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக குமாரி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய பாட்டு பாடி ஆட்டமாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க சிரிக்க வைக்க அழகான கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை சிரிக்க வைக்க அழகான கோமாளி வந்தேனுங்க. பாட்டு பாடி ஆட்டம் ஆடி அழகான கோமாளி வந்தேனுங்க. பாட்டு பாடி ஆட்டமாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. பாட்டு பாடி ஆட்டமாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. மலையனூர் அங்காடியே அங்காளி திருக்குறியே, மலையனூர் அங்காடி ஆதாளி திருக்குறியே, வேண்டனம்மா குலராஜகுமாரியம்மா அம்மா மலையனூர் அங்காடியே அங்காளி திருக்குறியே. ஊரை விட்டு ஊரு வந்து பாடல் பண்ணாதீங்க, பேரை கேட்டு போனதுனா எங்க படப்பு என்னாகுது. விட்டு தம்பி வேணாம் தம்பி தம்பி நாளை கிழமை அழகான தம்பி தனவேல் நாங்க பொங்கல நம்பி. ஊரை விட்டு ஊரு வந்து பாடல் பண்ணாதீங்க. எடுத்தவனே வணக்கம், எனக்கு பேர் வச்சு வளர்த்தவனே வணக்கம். வெற்றி எடுத்தவனே வணக்கம், எங்களுக்கு பேர் வச்சு வளர்த்தவனே வணக்கம் வணக்கம் வணக்கம். வெற்றி எடுத்தவனே வணக்கம், எனக்கு பேர் வச்சு வளர்த்தவனே வணக்கம். உத்தேர உறவினரே வணக்கம், உத்தேர உறவினரே வணக்கம். உள்ளூர் பங்காளிக்கு வணக்கம் வணக்கம். வெற்றி எடுத்தவனே வணக்கம், எனக்கு பேர் வச்சு வளர்த்தவனே வணக்கம் 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 வணக்கம். இங்கே வந்திருக்கிற மனைகளுக்கு வணக்கம், இன்றெடுத்த தாய்மாருக்கு வணக்கம், 14 வாழ வச்ச தந்தைமாருக்கு வணக்கம், 10 நாள் இன்றெடுத்த தாய்மாருக்கு வணக்கம், பலகாலம் பெற்றெடுத்த தந்தையரை வணக்கம், 10 நாள் இன்றெடுத்த தாய்மாருக்கு வணக்கம், 14 வாழ வச்ச தந்தைமாருக்கு வணக்கம். சகலியலே வணக்கம், சகலியலே வணக்கம். இந்த அழைப்பேற்று வந்ததுக்கு வணக்கம் வணக்கம். வெற்றி எடுத்தவளே வணக்கம், எனக்கு பேர் வச்சு வளர்த்தவளே வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, வெளியே வந்தாச்சு. ஆமா, நம்ம சொல்லிய பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க, அவங்க சொல்லிய பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்க யாரும் விடிய வரை பேசக்கூடாது. ஏன்னா நீங்க என்ன பேசி நாங்க பேசுன்னு கேட்டா நாங்க பேசுறது உங்களுக்கு புரியாம போயிடும். கடைசி வரை நாடகத்தை அமைதியா இருந்து கண்டு வச்சு ரசிச்சுட்டு போன மாதிரி உங்களை தாழ்மையை கேட்டுக்கொண்டு அப்புறம் என்ன நல்ல கொல்ல கூட்டமா இருக்குல்ல. யோ இன்னும் நீங்க இன்னும் தனியா பேசிட்டு இருக்கீங்க, என்ன தனியா நாடகம் நடத்திட்டு இருக்கீங்களா? கொல்ல கூட்டமா இருக்கு போல கூட்டம் எப்பா கட்டிக்கிட்டே. கொல்ல கூட்டம்னா தப்பா நினைக்காது, கொல்ல கூட்டம்னா நான் வேற சொன்னேன், மனதை கொல்லக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொன்னேன். நீங்க பாருங்க தாய்மாரெல்லாம் பாருங்க, நீங்க பாருங்க எவ்வளவு என்ன செல்லம் செழிப்பா உட்கார்ந்துருக்காங்க. இப்படிதான் உட்கார்ந்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா நல்லா உட்கார்ந்து ஒத்த கையை ஊண்ட ஆரம்பிக்கும். அப்படி தலையில தான் கீழே தான் ஊண்ட ஆரம்பிக்கும். அப்படி ஊண்ட ஆரம்பிச்சாங்கன்னா அம்புன்னு செட்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். இதே 2 மணி 3 மணி மேல பாருங்க அம்புட்டு ரோட்ல நடிச்சு போட்ட தவளை மாதிரி பப்பர் பேன் ஆயிப்பு. ஆமா, இன்னைக்கு நாடகம் அப்படி இருக்காது, அப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம ஊரும் சனங்க நல்ல சனங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேரன்பிற்குரிய பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்குரிய தாய்மார்களே, சுற்றுவட்டாரத்தில் நாடகம் பார்க்க வந்திருக்கும் நாடக ரசிகர் பெருமக்களே மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்து எங்க நாடகத்தை இதோட ஆரம்பிக்கிறோம். ஆரம்பம் ஆரம்பம் அண்ணே.
சொப்பா சொல்லியா நானே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வா. என்னையா சொப்பா சொப்பா சொல்லாப்பா கோப்பறைய தம்பி அப்பா அப்பா. ஆ, அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறமியா. ஆமா, முதல் வேலையில சந்திக்கிறேன். ஆமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமியா. இல்ல வந்தவளை வர எடுத்துட்டு அததானே முக்கியம். அப்புறம் வந்த வழியை பார்ப்போம். தானே நானே 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 தானே நானே 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 அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே நீ கொள்ளத்த கொண்டிருக்க நிறையத்த திருடி கொண்ட அது உருவி பாயுதே உன்னொழி என்ன சாட்டையோ என்ன தளம் போட வைக்குதே நீ கொள்ளக்காரியாயே வெள்ளத்தில் அடிச்சு இருப்பது போராயே பள்ளத்தில் இருந்த என்னுயிரை நீ செல்ல தூக்கி போராயே வெள்ளமனோ உள்ளவண்டி நச்சியடி பழச்சடி பறந்தேன் 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 எல்லோரும் தயடி அறிந்தேன் அறிந்தேன் அறிந்தேனே உலகம் நான் அறிந்தேன் அறியல்ல காரவேலாரி நான் உள்ள சாரியாரே அறிவல்லக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே எழவச்சி ஏனென்ற நீ தொலைத்த உள்ளிருக்கும் இரவத்த திருடி கொட்ட உன் விழிகள் உருவி வாயுதே உன் மொழி என்ன சாட்டையோ என்ன தளம் போட வைக்குதே அறிவல்லக்கார வேளாயி நான் கொள்ளக்காரியானாயே ஆனா என்ற அன்பும் ஆவனா என்ற ஆக்கமும் ஈனா என்ற இன்பமும் ஈயனா என்ற ஈழையும் ஊனா என்ற உண்மையும் ஊவனா என்ற ஊக்கமும் ஏனா என்ற எண்ணமும் ஏனா என்ற ஏக்கமும் ஐயனா என்ற ஐம்புலன்களும் ஓனா என்ற ஒற்றுமையும் ஓவனா என்ற ஊமைப்படன் கொண்டு இங்கு வீட்டில் எண்ணங்களும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய பெரியகோட்டை நாட்டைச் சேர்ந்த ராமன் பண்டிகையை முன்னிட்டு பெரியகோட்டை நாட்டார்கள் அம்பலக்காரர்களால் நடத்தப்படும் நாடகம் அதிவிமர்சனையாக நடைபெறும் காண வருகிறவர்கள் ஸ்ரீ விகாரி பட்டம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி 30/3/2021 செவ்வாய்க்கிழமை இன்று 10 மணி அளவில் காமன் திடலில் அமைந்துள்ள வண்ண சிங்கார கலையரங்கில் இன்று நடந்து கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணமான சீரும் சிறப்புமாக இதில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களும் இருந்தாலும் சரி தெரியப்படுத்த வேண்டியது எங்கள் கடமை என்று சொல்லிக்கொண்டு இன்னிசை மன்னன் நடிப்பிசை வேந்தன் மதுரையைச் சேர்ந்த கே சந்தனகுமார் அண்ணார் அவர்கள் இவரங்க மேடையிலே வேலன் வேடன் விருத்தினாக இன்னிசை இளவரசி துவரங்குறிச்சியை சேர்ந்த எம்.ஏ. ரேணுகா தேவி அவர்கள் இவரங்க மேடையிலே வள்ளி நாயகர் நடித்தார். சொற்போர் அரசு வடக்கு நாடைச் சேர்ந்த அன்பு சகோதரர் ஆர் ரஜித் அவர்கள் இவரங்க மேடையிலே நாரதராக காட்சியளிக்கிறார். தென்றல் மதுரையைச் சேர்ந்த எஸ் ராஜமணிகண்டன் அண்ணார் அவர்கள் இவரங்க மேடையிலே ஹார்மோனியம் பின்பாட்டி சேர்ப்பார். கேட்டது முழச்சலடி கண்ணம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா கேட்டது முழச்சலடி கண்ணம்மா கேட்டது முழச்சலடி கண்ணம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா காத்து வழி பிரிக்கிறடி காலத்திலே கேட்டு போக முடிக்கிறடி
நம்பி ஊரு வச்சே மழைய நம்பி விதை விதைச்சே வயல நம்பி நாத்திடத்தே கண்ணம்மா வயல நம்பி நாத்திடத்தே கண்ணம்மா ஒரு பயல நம்ப தேவையில்லை சின்னம்மா ஒரு பயல நம்ப தேவையில்லை சின்னம்மா அருமையான பாட்டு, அருமையான வாசிப்பு. விரல் விளையாடணும், பெட்டியில இருந்து விரல் விளையாடணும். விரல் நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஒரு நாள் செவத்துல ஆணி அடிச்சுட்டு இருந்தேன். சரி, சுத்தியல் உருவிட்டு வந்து கை கட்டவரில் பட்டு ரத்தம் போல போல ஊத்திக்கிட்டு. சரி ஊத்திக்கிட்டு சரி ரத்தம் நிக்காது போல சொல்லிட்டு நம்மளும் ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஆஸ்பத்திரிக்கு. சரி, அது பார்த்தா காசு பிடிக்கிற ஆஸ்பத்திரியா தெரியாம போயிட்டேன். ஆனா இந்த மாதிரி கையில அடிபட்டு சுத்தியில அடிச்சு பிடிச்சு ரத்தம் நிக்காம போயிட்டு இருக்கு. இதான் பண்ணுவேன் சொன்னதுக்கு அவன் என்ன பண்ணாங்க, சட்டையை கலட்ட சொல்லி இந்த காத்து அடிக்கான்னு பாப்பாங்க தெர்மாமீட்டர், அதை ஒன்ன வாயில சொருவி உட்கார சொன்னாங்க. நான் போறேன், நமக்கு முன்னாடி 20 பேர் உட்காந்துருக்காங்க, குரங்கு மாதிரி உட்காந்துருக்காங்க வாயில தெர்மாமீட்டர் வச்சுட்டு. சரி சரி இது பெரிய ஆஸ்பத்திரியா இருக்குமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்கார்ந்துருக்கேன். நானும் போய் உட்கார்ந்துருக்கேன். உட்கார்ந்துட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்து பார்த்துட்டு வாய் வலிக்க ஆரம்பிச்சு. ஆமா, வாய் வலிக்கவும் ஏன் வாயினா அவன் தெர்மாமீட்டர் வச்சிருந்தா தெர்மாமீட்டர் வச்சுட்டு வாய் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வாயில இருந்த தெர்மாமீட்டர் எடுத்து பக்கத்துல உள்ளவனை கேட்டேன், ஏன்டா என்னடா ஆஸ்பத்திரி இது, கையில அடிபட்டு வந்ததுக்கு ஏன்டா சட்டையை கட்டி வாயில தெர்மாமீட்டர் எல்லாம் மாட்டி உட்கார வச்சுக்கான்னு கேட்டதுக்கு அதுக்கு பக்கத்துல உள்ளவன் சொன்னான், ஏன்டா நீனாவது கையில அடிபட்டு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்த, நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு தபால் குடிச்சிட்டு போலான்னு வந்தேன், என்னைய உட்கார வச்சுட்டாங்கடா வாயில சொல்லி. யாரு போனாலும் வாயில தெர்மாமீட்டர் வாங்கி உட்கார வச்சுட்டாங்க. ஆஸ்பத்திரியை எழுதி போட்டுருக்காங்க, எப்படி பணத்தோட வாங்க பணத்தோட போங்க அப்படின்னு. நல்ல ஆஸ்பத்திரியா பார்த்து போங்க. ஆமா, எனக்கு 2 நாளா கல்லடப்பா ஒண்ணுக்கு சரியா போக மாட்டேங்குது. நானும் முக்கி வரல. சரி ஏதோ ஆயிடுச்சு மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போனா 5 போனா அவன் காசு கொடுங்க ஆரம்பிச்சுட்டான். எப்படி நானும் இந்த நம்ம சங்கத்தில் முத்துராஜா அந்த அப்பாவும் நானும் அவருக்கு பார்த்தா நல்ல குளிர் காய்ச்சி ஆளு உஷார் இல்லாம கிடந்தாரு. சரி பாப்பா நானும் ஆஸ்பத்திரிக்கு தான் போறேன், 2 பேரும் போவோம். போய் பார்த்தோன்னே சரி சொல்லிட்டு போய் ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கோம். டாக்டர் டெஸ்ட் பண்ண வந்துட்டார். சரி அப்பா நாள உஷார் இல்லை, நீங்க போங்கப்பா முன்னாடி, நாங்க பின்னாடி அப்புறம் டெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கேன். அவர் போனது ரத்த டெஸ்ட்டுக்கு, சரி நான் போனது மூத்திர டெஸ்ட்டுக்கு. அவர் குண்டா அனுப்பாரு இருக்கு, எப்படி ஆளு கொஞ்சம் தடியா அனுப்பாரு. சரி ரத்த டெஸ்ட் எடுக்கிறவருக்கு கால் கையில நரம்பு தெரியல, நர்சம்மா என்ன பண்ணுவாங்க, ஆமா அப்படியே பெல்ட்டை போட்டு இறுக்கி அப்படியே அந்த கையை பிடிச்சி முறுக்கி அப்படியே சட்டு சட்டுன்னு அடிச்சுட்டு. அதை பார்க்க எனக்கு பயம் வந்துருச்சு. ஏயா ஆமா, ரத்த டெஸ்ட் எடுக்க போனவருக்கு எந்த நிலைமை, நம்ம வேற மூத்திர டெஸ்ட் எடுக்க போயிருக்கோம், இது வேற டெஸ்ட் எடுக்கிறதுக்கு மூத்திரம் வராட்டி நர்சம் அதுல வாட்டில பெல்ட்டை போட்டு இறுக்கி அதை பாட்டுக்குள்ள பிடிச்சிட்டு முறுக்கி சட்டு சட்டுன்னு அடிச்சு பிடிச்சினா வெளியே இதுல உனக்கு ஆதாயம் தானே தம்பி, ஏன் போக வேண்டியதாண்டா, எதுக்கு ஊசியை வச்சு குழந்தைங்க அதை பார்க்க வந்தா எனக்கு வயிற்று கிடைக்கிடுச்சு. அதோட ரைட்டு அந்த ஆஸ்பத்திரி போக கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு, அதனால போற ஆஸ்பத்திரி பார்த்து போங்க. அவன் பல பார்த்தா போனா நாட்டையே ஆட்டி வச்சு குறிச்சு வேலை இல்லாம நாடகக்காரவெல்லாம் பார்த்தா நான் பெயிண்ட் அடிக்க போயிட்டேன். கத்திரிக்காய் வாங்க போயிட்டியா, கருவாடி வைக்க போயிட்டியா, எல்லாம் அப்படி நிலைமை ஆகி போச்சு. வீட்டுல மதிக்கல, ஆடு மேய்க்க சொல்றாங்க வீட்டுல இருந்தா. இன்னைக்கு பார்த்தா நாடகத்துக்கு போறேன், வீட்டுல தலைமாட்டுல சோறு, தூங்கி எந்திரிக்க தலைமாட்டுல சோறு. ஐயா எந்திரிங்க நேரம் ஆயிடுச்சு, வேலைக்கு போகணும். பார்த்தா ஃபேன் தலைமாட்டுல இருந்து ஃபேன் சுத்தல, கையில எடுத்து சுத்திக்கிட்டு இருக்காங்க அம்மா. அப்பா அந்த அளவுக்கு மரியாதை. 2 நாள் வேலைக்கு போகலன்னா சோறு நம்ம சோறு பசிக்க போட்டா நீனா எதுக்கு தான் திரியிற உயிரோட, எங்கிட்ட போனா அப்படி மரியாதை. அதனால போற ஆஸ்பத்திரி எல்லாம் பார்த்து போங்க. ஆமா நம்ம போயிட்டா அவங்க காசு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மிருதங்க வித்துவாங்க மதுரையை சேர்ந்த எஸ் ராஜா அவர்கள் விரங்க மேடையில மிருதங்கம் வாசிப்பார். Bye.
மதுரையைச் சேர்ந்த வி.எம். மதன்ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட் சேர்ப்பார்கள். லய சக்கரவர்த்தி மதுரையைச் சேர்ந்த NST மாதவன் அவர்கள் விவரங்களிலே தாளம் இசைப்பார். அருமையான வாசி. இங்கு நாங்கள் என்ன பேசினாலும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக விளக்கக்கூடிய முருகன் ஆடியோஸ் விலாரிக்காடு முருகன் ஆடியோஸ் போட்டு செக்ஸி பாட்டா விளம்பரம் தேவையில்லையா? ஆமா, மைசூர் பத்தி தெரியும். நல்ல விஷயத்துக்கு விளம்பரம் தேவையில்லை. ஆமா, சீன் அமைப்பு சாலிப்பட்டியை சேர்ந்த பிரதாப் சீன் கம்பெனி. ஆமா, கொட்டை அமைப்பு எஸ் முருகன் புதுப்பட்டினம். அருமையான கொட்டை அமைப்பு. இது மட்டும் இல்லாம எல்லா கொட்டையும் நிறைய நாளாக கொடுங்க அந்த அண்ணனுக்கு. ஆமா, சாப்பாடு சொல்ல சாப்பாடு அருமையான சாப்பாடு. முட்டைக்கு முட்டை, மீனுக்கு மீன், செவத்திலே தான் முட்டை வச்சாங்க. அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. ஆமா, சாப்பாடு அப்படி ஒரு உபசரிப்பு. ஒரு சில கல்யாணத்துக்குலாம் போயிருக்கீங்களா? கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னா சாப்பிட நம்ம உட்காந்துருக்கோம், நம்ம சேருக்கு லைன்ல நிப்பாங்க சேருக்கு பின்னாடி. எதுக்கு? நம்ம பாதுகாப்புக்கா? நம்ம கிளப்பி விட உட்காந்துருப்பாரு. எப்ப எந்திரிப்பான், எடுந்தா எந்திரிச்சா வேற ஆளுக்கு சீட்டு போயிடணும், முன்னாடியே வந்து எச்சரிக்கை கொடுங்க. நம்ம அப்படியே மெதுவா சாப்பிடுங்க. அப்படி மெதுவா சாப்பிடலன்னா சீக்கிரம் எந்திரிச்சா அர்த்தம். அப்படி நம்ம சாப்பிடுவோம். சாப்பிடலாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு வாய் சோறு அள்ளி போட்டு டபக்குன்னு சேர்த்து சரி வாயில வைக்கிற சோறு மூக்குல குடிச்சோம், எங்கெங்கயோ போய் குடிச்சோம். ஆமா, எப்ப முக்கியமான ஐட்டம் பொம்பளை பிள்ளை சொல்லியா? ஏன் பறக்குறீங்க நீங்க? அதுக்கு வந்தீங்க. பொம்பளை கட்டிதான் வந்தோம். சொல்றேன் யாரதுக்குலாம் நாங்க வரல. ஆமா, இதே மாதிரி கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கா. கல்யாணக்கார வீட்டுல அவசரமா கல்யாண வீட்டுல அவசரமா பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அம்மாளுக்கு அங்கேதான் அவசரமாவே பேசுவாங்க. எப்படி தம்பி? இப்படிதான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தா சோத்துல பொங்கல்ல கல்லு கிடந்துருக்கு போது, அந்த கல்லை எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதானே. ஒருத்தன் கிளம்பிட்டான், என்னடா இளவு பொங்கல் வச்சிருக்கிய அப்படின்னா. கல்யாணத்துல வந்து பக்கத்துல இருக்கேன் அவன் சூப்பர். அதோட ஏண்டா வந்தியா சாப்பிட்டியா கல்லு இடத்துல எடுத்து போட்டு போனடா, உன்னோட பெரிய கருமாதியா அப்படின்னு சொன்னா இவன் அவனுக்கு சொல்றான். மூணாவது ஒருத்தன் வந்தான், ஏண்டா கல்யாண கல்யாணம் என்ன கல் எடுத்து சாப்பிட்டு போன கல்லு என்ன சொல்றது இளவு கருமாதிரி பேசிட்டு இருக்கிய, உங்களெல்லாம் சுற்றுலாட்டுக்கு தானே கொண்டு போனேன்னா இவன்
இவன் மொத்தமா சுடுகாட்டியே கொண்டு போயிட்டான். 4வது வந்தேன் வந்தேன் புண்ணியவன். சரி உள்ள வந்தேன். ஏன்டா கல்யாணத்துக்கு வந்தீங்களா சாப்பிட்டீங்களா மொய்யதுனா போங்கடா. எவன் தாலியா இருந்தா நமக்கு என்னடா? ஆமா இவங்க கல்யாணத்துக்கு வராங்களா நம்ம தாலி இருக்க வராங்களானே தெரியும். அதோட மாப்பிள்ளை பின்னக்கால் பெடல் வரைக்கும் ஓடி போவேன். அந்த கல்யாணத்துல நிறைய விஷயம் நடக்கும். செருப்பு திருடுறது நடக்கும். அப்படிதான் அம்மாவோட ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு செருப்பை ஸ்பீக்கர் பக்கத்துல கழட்டி போட்டு நானும் அம்மா உள்ளார போயிட்டேன். சரி உள்ளார போனதுக்கு அப்புறம் எனக்கு முக்கியமான போன் வந்துருச்சு. போன் வர அம்மா இருமா அந்த வந்து சொல்லிட்டு போன் எடுத்து கால் வச்சுட்டு நானும் வெளியே வந்து செருப்பை தேர்றேன் செருப்பை காணோம். ஐயா நானும் உள்ளார வந்துட்டேன். அம்மா எங்கம்மா சரி எங்க செருப்பை காணாம ஏன்டா அங்க ஸ்பீக்கர் பக்கத்துல கழட்டி போட்டோம் போய் அங்க பாடுறா அப்படின்னு சொல்லி சரி சொல்லிட்டு ஆமா இல்ல அப்பதான் எனக்கு ஸ்பீக்கர் பக்கத்துல கழட்டி போட்டேன் போய் பாக்குறேன் செருப்பு கிடந்துச்சு. அப்புறம் என்ன அப்ப நம்ம செருப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு மாட்ட போறேன். பின்னாடி ஒரு கை யாருன்னு பாக்குறேன். அவ்வளோ பாஸ் அந்த செருப்பை நான் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க வேற செருப்பு தேடுங்க அப்படின்றாங்க. ஏன்டா செருப்புக்கு ஓனா அது அவனுக்கு தெரியல. யாராவது யான் செருப்புடாது சும்மா போங்க பங்காளி நான் யாரு கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவேன். ஏன் செருப்புன்னு நீங்க கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க செருப்பு திருட வருவாங்க. நிறைய விஷயம் அந்த மாதிரி நடக்கும். நிறைய பேர் திரியலாம் அந்த மாதிரி கூட்டமா திரியலாம். ஆமா பார்த்து கூட்டத்துல வீட்டெல்லாம் பூட்டிட்டு வந்தீங்களா என்ன ஆத்தாக்க அதெல்லாம் பூட்டிட்டு தான் வந்திருப்பாங்க. நாயகி நுழைஞ்சிடாம வீட்டுக்குள்ளார நம்ம வரும்போது வீட்டை திறந்து. ஆமா பப்புன்காரன் வந்துட்டாங்க அப்பவே வீட்டை போய் சாத்திருப்பாரு. ஆமா ஆமா நாடகாரன் வந்துட்டாங்க நீங்க வீட்டை திறந்து போடக்கூடாதுன்னு அவை சாத்திருப்பாரு. ஆமா பொம்பளை வேற சொல்லியா சொல்லியா எவ்வளவு நேரம் உட்காந்துருக்காது தயா ஆகிட்டா இருக்கா பொம்பளை வேமா அனுப்புறியா உனக்கு பிரச்சனை பொம்பளை காசு தெரியா புஷ்ப அலங்காரம் உபயம் கேசி ராசு சீத விஸ்வலிங்கம் சா ஆண்டியப்பன் கே அடைக்கலம் அடைக்கலம் எஸ் ராஜா அரிமளம் வே செல்வராஜ் ஐயனார் மளிகை ஆர் செல்வம் சே மணிகண்டன் பி நாடக அமைப்பு எஸ் பழனிசாமி வளச்சேரிப்பட்டி. ஆமா நல்ல நாடகம் கொடுப்பேன் அண்ணனுக்கு நிறைய நாடகம். சரி பொம்பளை பிள்ளை வேற சொல்லியா இரியா வரைய யாயா பறக்குற நான் என்ன பறக்குறேன் உட்கார்ந்தா இருக்கேன். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக பயணித்து வந்து சில மாதங்களே ஆன எத்தனாவது மாசம் 19வது மாசம் என்ன தேதி 23ஆம் தேதி என்ன கிழமை திங்கட்கிழமை எத்தனை மணிக்கு 12 மணிக்கு எப்படி இருந்துச்சு நான் தானே போய் பார்த்துட்டு இருக்கேன். ஆடல் அரசி அபிநய சுந்தரி புதுகையை சேர்ந்த வி.கே. மாயா அவர்கள் டான்ஸ் ஆக கூப்பிடுது முத்தம்மா நமக்கு கொஞ்சம் பாட்டு அப்படியா நமக்கு படிப்பா உன் பேரை சொல்லு சொல்லியா பேரை சொன்னா தானே பாட முடியும். முகிழ்த்தகத்தை சேர்ந்த மறைந்த மாமேதை ஆர் சத்யராஜா சீர்கண்ட அவர்கள் தவள் புதல்வன் சதீஷ் ராஜா என்பதை மற்றற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அவர் நல்ல பாட்டா பாடுங்க. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் நீ வந்து பிறந்தால் லூசு மகனே நம்ம பழைய வேலை இங்கே காட்டி ரசிக்க எப்படி தம்பி பாட்டு அது என்ன இங்க வந்து ஏன் பிறந்தாய் லூசு மையவா இந்த பாட்டு பிடிக்கலையா உனக்கு வேற பாட்டு பாருங்க வேற பாட்டா
பிறக்கும் போதும் அழுகின்றார், பிறக்கும் போதும் அழுகின்றார். ஒரு நாள் மனிதன் அவளை மறந்து சிரிக்க மறந்தார். மானிட்டரே மானிட்டரே பழைய சரக்கு சூப்பரா இருக்கு. என்னப்பா மூஞ்சி இஞ்சிருந்த புடங்க மாதிரி இருக்கு. பாட்டு என்னையா பாட்டு? நல்ல பாட்டு தானே? நல்ல பாட்டா பாடின உங்களை பிள்ளைக்கு எப்படி பாடின? அந்த மாதிரி பாடுறேன். அந்த மாதிரி பாடின நல்லா தம்பி நான் பாடுனா ஆமான்னு கத்துறீங்களா? ஆமான்னு கத்துறேன். கத்துவாங்க தம்பி கத்திங்களா? நல்லவருக்கு நல்லவரு சும்மா கத்துக்கையா, நம்ம ஊர் தானே. நல்லவருக்கு நல்லவரு, இவரு 4 குடும்பத்துக்கு எடுத்தவரு. எப்படி இந்த ஆமா சொல்லிட்டியா? அவனே சொன்னேன், என் தம்பியை சொல்லிட்டியா? ஏண்டா முதல்ல சொன்னதுக்கு ஆமான்னு சொல்லல, இப்ப சொல்லியோ 4 குடும்பத்தை கெடுத்த ஊர்ல அடி வாங்கி முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லப்பா, நம்ம புதுசாக அடி வாங்க போறோம். சரி வேணாம் வேணாம் வேணாம், பெட்டி மறைச்சிருக்கு. நல்ல பாட்டா பாடு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும் பாட்டு, அந்த பாட்டு தெரியும். சரி நல்லது. உள்ளே வா, அந்த வர சொல்றேன். இன்னொரு ஆளுக்கு வேலு டிரைவர். ஆமா, ஏன் ஆமா நம்மளெல்லாம் உயிரோட கொண்டு வந்த வேலு டிரைவருக்கு முதல்ல நன்றி அண்ணே. ஆமா என்ன சொல்றது? ஏன் தம்பி வேன் டிரைவருக்கு தனியா சொல்ற? ஆமா என்ன நம்மள இவ்வளவு தூரம் பத்திரம் வாழ்ந்து விட்டுருக்காருல்ல. ஆமா ஆமா பார்த்து போன வாரம் என்ன சொல்ற, போன மாசம் முந்தின மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி சரி தஞ்சாவூர் பக்கம் நாடகத்துக்கு போயிருந்தோம். நாடகத்துக்கு போயிருந்தா எனக்கு இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. சரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிக்குமே சொல்லிட்டு வண்டி ஓரமா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் அடிச்சுட்டு இருந்த வண்டிக்குள்ள பின்னாடி நின்று இருந்த வண்டியில பின்னாடி வந்து குடித்தா ஒரு லாரி சுத்தியா இருக்கு. சரி குடித்து உள்ளர நல்ல வேலை உயிர் சேதா இருக்குல்ல. பார்த்தா ரத்த வெள்ளத்துல ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டுருந்தோம். என் சட்டை பூரா ரத்தம். இந்த மாதிரி நான் போன் பண்ணி, அம்மா நான் போன வேணும், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். எங்க அம்மா பதறி முடியாது, துடிச்சு பதறி முடியாது. முடியாது என்னடா உனக்கு என்ன? அம்மா எனக்கு ஒண்ணு இல்ல, நான் இந்த மாதிரி ஏடா சிகரெட் குடிக்கூட அன்னைக்கு. அம்மா அந்த சிகரெட்டுனாலதான் இன்னைக்கு நான் தப்பிச்சேனே. அந்த சிகரெட் மட்டும் நான் குடிக்கல, இன்னைக்கு அந்த வேலை நானும் இருந்திருக்கேன். நல்ல வேலை அந்த சிகரெட்டு தான் அந்த காலி ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்கா. இனிமே சிகரெட் குடிக்கிறாங்கன்னா காலி துணைன்னு எழுதி வச்சுட்டு குடிப்பா அப்படின்னு சொல்லிச்சு எங்க அம்மா. சரி ரொம்ப நல்லது சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்கேன் இல்ல. அந்த நேரத்துல இந்த நியூஸ் போட்டாங்க, எப்படி இந்த மாதிரி நாடக வேலை அடிபட்டு போச்சு, நாடகக்காரர்களுக்கு அடிபட்டதுக்கு தர 50,000 அரசாங்கம் அறிவிச்சிச்சு பாரு. அடிபட்ட ஆளுக்கு இந்த ஆடுதுக்கு இந்த ஆடு எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. துச்சி ஆடி ஏண்டா முண்டை பையில உன்னை நான் அப்பவே சொல்லியிருக்கேன் இந்த சிகரெட்டை விடுறான்னு. இன்னும் யாரும் அந்த வண்டியில இருந்திருந்தீங்கன்னா அடிபடாவே ஒரு 20,000 எழுதி வாங்கியிருக்கோம். நமக்காக கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் சொல்றேன், என் வேலு டிரைவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும் சொல்லியாச்சு. அப்புறம் பொம்பளை நேரம் ஆயிடுச்சு. பொம்பளை ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு வந்தீங்க யாருமே இல்ல. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு வந்தீங்க யாருமே இல்ல. அடுத்தவனே பிடிச்சதில்ல, வயிற்றுலதான் அடிச்சதில்ல. அடுத்தவனே பிடிச்சதில்ல, வயிற்றுலதான் அடிச்சதில்ல. உலக நம்பி தொடச்சிருந்தேன் உண்மையாக உங்களுக்குள்ளே. ராஜாவுக்கு ராஜா நான்டா, ராஜாவுக்கு ராஜா ராஜா யாருமே இல்லை. தாயின் ஆசை வச்சா தம்பின்னு பாசம் வச்சா நாயாட்டம் முன்னாடி எவனாச்சும் வம்பிழுத்தா என் மேல கைய வச்சா எவனாச்சும் முன்னாடி வில்லனுக்கு வில்லங்க வீரனுக்கு வீரங்க
சொல்லுடைய போ நான் ஒரு உத்தம புத்திர ராஜாவுக்கு ராஜா தாண்டா மந்திரில யாருமே இல்லை அடுத்தவனே கிடைச்சதில்லை வயிற்றுலதான் அடிச்சதில்லை அடுத்தவனே கிடைச்சதில்லை வயிற்றுலதான் அடிச்சதில்லை உனக்கு நம்பி கொடுத்திருக்கேன் ராஜாவுக்கு ராஜா தாண்டா எனக்கு மந்திரிகள் யாருமே ஏ முத்து முத்தா காத்திருக்கு பாடி உள்ள தொட்டு புட்டா பேசவில்லை பாடி உள்ள தண்ணி கருத்திருக்கு உள்ள கவலை